ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ நந்தினியை இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறாங்க? சூர்யாவுக்கு நந்தினி அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிய போதா? இப்போ சூர்யா அந்த விஷயம் தெரிஞ்சு என்னெல்லாம் பண்ண போகிறாரு? நந்தினியை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாளா, இல்லை நந்தினியை அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே நந்தினியை போட போகிறாங்களா? இது எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்கான ட்விஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கான பெரிய ட்விஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மூன்று முடிச்ச சீரியலில் நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறதையும் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சூர்யா ஒரு பக்கம் நேற்றுக்கான எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ரஞ்சிதாவை வந்து கௌஷிக் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க. அங்கேருந்து நம்ம சூர்யா வந்து ரஞ்சிதாவை காப்பாற்றுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இதை பற்றின வீடியோவை நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது என்னன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நந்தினி அதே சமயத்தில் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அந்த எஸ்ஐ இருக்காங்கல்ல, பரமேஸ்வரியோட ரொம்ப கனெக்டான ஒரு நபர், பரமேஸ்வரிக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணக்கூடிய அந்த எஸ்ஐ இருக்காங்களா, அவங்களுக்கு சும்மாவே வந்து சூர்யா மேலே செம்ம காண்டு, சூர்யா மேலே கடுகடுன்னு இருக்காரு, நந்தினி மேலேயும் தான். அதனால் இப்போ அந்த எஸ்ஐக்கு செம்மையாக வந்து மாட்டிடுச்சு. இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இமேஜினேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ இப்போது அந்த ரிப்போர்ட் வச்சு நந்தினியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன அது ஸ்ட்ராங் ரிப்போர்ட்டாக இருக்கும்? அது என்ன ஒரு நம்பக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டை ரஞ்சித், சுரேகாவே ஹரிதாவே யார் கடத்தி வச்சுருப்பாங்களோ, யார் என்ன நம்ம ரஞ்சித் தான் கடத்தி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இன்னும் வரைக்கும் வந்து இந்த எபிசோட் வரைக்கும் நம்ம நம்பிட்டுருக்கோம். ஸோ இவங்க 2 பேர் தான் அதுக்கான வந்து காரியத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேர் தான் வந்து நந்தினியை மாட்டி விடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம இன்னும் வரைக்கும் இந்த ரஞ்சித்தும் கௌஷிக்கும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அப்படி தான் நம்பிட்டுருக்கோம். ஒரு பக்கம் வந்துட்டு பரமேஸ்வரி மேலே லைட்டாக டவுட் இருந்தாலும் பட் வெயிட்டான டவுட் வந்து ரஞ்சித் மேலே தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு பட்சத்தில் ரஞ்சித் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க நந்தினிக்கு ஆப்போசிட்டாக? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு கொடுக்க வந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யார்? உண்மையிலேயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து தான் வந்தாங்களா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்து போலி ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி அவனே ரஞ்சித்தே வந்துட்டு ஒரு போலீஸை செட் பண்ணி வந்து கூப்பிட்டு வந்தாங்களா? இது எதுவுமே வந்துட்டு தெரியல நம்மளுக்கு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி தான் இருக்கலாம், அப்படி தான் இருக்கலாம், நம்ம யூகிக்கலாம். இப்போ வந்து ரஞ்சித் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸை செம்மையாக வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நந்தினியை அந்த ரிப்போர்ட் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே எஸ்ஏ வந்து நந்தினி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு கேட்குற மாதிரி, என்னம்மா ஜெயிலுக்கு வந்துட்ட போல் பெரிய பெரிய இன்வெஸ்டிகேஷன்லலாம் நல்லா தப்பிச்சுக்கிட்டே இருந்த, நீ எப்போ தான் மாட்டுவேன்னு நானும் இருந்தேன், ஆனால் இப்போ கரெக்டாக மாட்டிட்டியா அப்படி. சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? எதுக்காக சார் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க? ரிப்போர்ட் என்ன சார் வந்துச்சு? எதனால் நீங்கள் வந்து என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க? இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டு வந்தீங்க. நான் எல்லா நேரமும் சொல்கிறப்பெல்லாம் வரதானே சார் செஞ்சேன். நடு ரோட்டில் இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட கூப்பிட்டு வரீங்களே, எனக்குன்னு ஒரு சின்ன தங்கச்சி சார் அவளை நான் நடு ரோட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறேங்க. ஏய் என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்க? இது போலீஸ் ஸ்டேஷன், உன்னோட சொந்த வீடு கிடையாது, உன் சொந்த புருஷன் கிடையாது நீ திட்டுறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் வந்து ரொம்ப கோவமாக வந்து நந்தினியை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. உடனே நந்தினி வந்து, மேடம் நான் எதுவுமே தப்பாக சொல்லலை மேடம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஒருத்தவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரீங்கன்னா, இப்போ நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாலே நான் ஜீப்பில் ஏறி உட்கார போகிறேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை மேடம், ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் அதை விட்டுட்டு நடு ரோட்டில் எல்லாருக்கு முன்னாடி நீங்கள் அரெஸ்ட் பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்லை மேடம், ஆனால் நடு ரோட்டில் என்னை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வரீங்க. என் தங்கச்சியோடு நான் வந்திருக்கேன், அவளை நான் நடு ரோட்லேயே விட்டுட்டு வந்திருக்கேன் மேடம், அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏய் உன் தங்கச்சி என்ன, உன் தங்கச்சி 9ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொன்னல, அவளுக்கு கிட்டத்தட்ட 12 வயசு. அவளை வந்துட்டு இப்போ யார் என்ன பண்ண போகிறா? அவள் பெரிய பொண்ணு தான். சும்மா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காத, உன்னோட வேஷத்தெல்லாம் இங்கே போட்டுட்டு இருக்காத, ஒழுங்காக வந்து சார் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் போலீஸ் வந்து நந்தினி கிட்ட ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க. உடனே நந்தினி, என்ன மேடம் நீங்கள் இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை மேடம், எனக்கும் ஹரிதாமா சுரேகாமா கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஹரிதாமா சுரேகாமா எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சவங்க, அவங்க என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நான் அவங்கள பழி வாங்குறதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே என்கிட்ட இல்லை மேடம், நான் வீட்டிலே தான் இருக்கேன், நான் வீட்டை விட்டு வெளியே கூட போகலை மேடம், எதுக்காக நீங்கள் இப்படி என்னை சந்தேகப்படுறீங்க, உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குது மேடம் நீங்கள் என்ன இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓ சார் இவளுக்கு சாட்சி வேணுமா, சாட்சி காட்டுங்க சார் அந்த சாட்சியை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் போலீஸ் சொன்னதுக்கப்புறமா
நம்ம எஸ்ஐ சார் இருக்காங்க இல்லையா, கள்ளத்தனமாக பண்ணுற சார், அந்த சார் வந்து நம்ம நந்தினி கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் காமிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ நல்லா வசமாக சிக்கிக்கிட்ட, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் உன்னை நாங்கள் நம்ப போகிறது கிடையாது. நீ ஜெயில் கம்பியை என்ன தான் போகிற, இங்கே கொடுக்குற களியை தீங்க தான் போகிற. ஏன்னா உன் புருஷன் என்ன சூரியனை வந்து உன்னை காப்பாற்றிடுவானா? அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், மனசில் ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கானா, உன்னை வர்ற நேரம்லாம் கூட்டிகிட்டு காப்பாற்றிட்டு போக, அது மட்டும் நடக்கவே நடக்காது சரியா, அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து நந்தினி வந்து ஒரு மிரட்டல் விடுறாங்க. உடனே நந்தினி, சார் இங்கே பாருங்கள், தப்பு பண்ணால் நான் ஜெயிலுக்குள்ள போகிறதுல நானே சரணடைவேன். ஆனால் நான் பண்ணாத தப்புவை என் மேலே நீங்கள் பழிய போட்டு சொல்கிறது இது அநியாயம், அக்கிரமா சார். என் தங்கச்சி இப்போ எப்படி இருக்கா, அவள் என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியல. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் உங்களை தான் சார் சொல்லுவேன் அப்படின்னு. ஏய் முதல்ல வளவலன்னு பேசாமல் இந்த ரிப்போர்ட்டை பாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரிப்போர்ட்டை நந்தினி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா நந்தினிக்கு செம்ம ஷாக்கு. நந்தினி அப்படியே ஷாக் ஆகிறாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்து. என்னடா இது, இப்படிலாம் இல்லவே இல்லையே, இது யாரோ சித்தரிச்சிருக்காங்களே. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியல. மேபி என்ன வேணால் இருந்திருக்கலாம், பட் சீரியல் அதை காட்டவே இல்லை இன்னும் வரைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நானாக என்ன இருக்கும் அப்படிங்கிறது என்னாலையும் கெஸ் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை காட்டுறோடே நந்தினி வந்து செம்ம ஷாக்கு. உடனே, சார் நீங்கள் என்ன சார் பேசிட்டீங்க, இதில் இருக்கிற எல்லாமே பொய் சார், என்னை பற்றி இருக்கிறது எல்லாமே அப்படின்னு. எப்படிம்மா பொய்யாகும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பாடி போயிருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானமா இப்போ வந்திருக்கு, நீ எப்படிம்மா இதை பொய்ன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நந்தினி சொல்கிறாங்க, சார் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கலாம், இது உண்மையாகவே இருக்கலாம், ஆனால் இதை வந்து கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தவங்கன்னு சொல்கிறீங்களே அவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த எஸ்ஐ யோசிக்கிறாங்க, இந்த பொண்ணு கேட்குற கேள்வி கரெக்டு தான், ஒருவேளை அவங்க யாராக இருக்கும், உண்மையிலே போஸ்ட் ஆஃபீஸில் இந்த இதில் இருந்தால் வந்திருப்பாங்களா, எதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை வருது. சார் அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போது நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்த அந்த இதுக்கு போகலாம், போயிட்டு நீங்கள் உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்தவங்க அங்கே இருந்தாங்கன்னா இது உண்மைதான், நான் சரணடைகிறேன். ஆனால் அப்படி இல்லைன்னா இதை யாரோ தான் சார் எனக்கு சதி பண்ணி இவங்களே போலியாக வந்து க்ரியேட் பண்ணி என்னை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சரி ஓகே, அப்போ தான் ஒரு லேடிஸ் போலீஸ் சொல்கிறாங்க, சார் அந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, அந்த பொண்ணை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம்ல, அந்த பொண்ணு எங்கே போயிடப்பாரா, நம்ம அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் கொடுத்த இடத்துல போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு நந்தினி எல்லாருமே வந்து அந்த ரிப்போர்ட் கொடுத்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து போலீஸ் வந்து கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஹரிதாங்கிற ஒரு பொண்ணோட கேஸ் விஷயமாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம், அந்த ரிப்போர்ட் வந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஆமாம் சார், நானே அந்த ரிப்போர்ட்டை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், இன்னும் அந்த ரிப்போர்ட் வரல சார் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போவே வந்துட்டு அந்த எஸ்ஐக்கு செம்ம ஷாக்கு. அப்போ உண்மையிலே இந்த பொண்ணு சொன்ன மாதிரி வேறு ஏதோ தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். டடா.